ஆடி வெள்ளி முன்னத்த நாள் நைட்டு எல்லாம் வந்து லைட்லாம் போட்டு ஏரியால நல்லா இது பண்ணியிருந்தாங்க. பார்க்கறக்கே வந்து அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அப்புறம் மகா அன்னதானம் வந்து நாளைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மதியானம் சாமி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ரியலா சாமி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் குடுக்குது. அவ்ளோ அழகா இது பண்ணியிருந்தாங்க. இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சக்தி வாய்ந்த சாமி, அம்மன் சாமி. இது அலங்காரம் நாளைக்கும் பண்ணுவாங்க. இது அத விட பிரசித்தி பெற்றதா இருக்கும். கோல்டன் நகர்ல செல்வபுரத்துல எல்ஐசி காலனில அன்னதானம் மதியானம் பிளான் பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் வந்து இந்த அன்னதானம் நடக்கும். ஆடி வெள்ளி வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணி, அம்மனோட பிரசாதமா வந்து கூழு, அன்னதானம், சாப்பாடு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஏரியால பண்ணிட்டுருக்காங்க. சாமி அவ்வளோ பிரசித்தி பெற்றது. காலையில வந்தோம். சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. சாமி அவ்வளோ அழகா இருந்தாங்க. சா சாமிக்கு பார்த்தீங்கன்னா, பூவும், ஆ அலங்காரமெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா வந்து சாமி வழிபட்டுட்டு, அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க. சாமி நல்லா நம்ம க்ளோஸ் அப்ல பார்த்தோம். சாமி அப்படியே பார்க்கறக்கு வந்து தெய்வமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. அத தான் நான் உங்களுக்கும் காட்டணும்னு நெனச்சேன். அதனால தான் அவ்வளோ க்ளோஸ் அப்பா போயி சாமிய வந்து உங்களுக்கு நான் இவ்வளோ கிளியரா எடுத்திருக்கேன். அ சா சா சாமிக்கு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மனோட அலங்காரம் போட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப அழகா இருந்தாங்க. சக்தி மாரியம்மன். ஓம் ஸ்ரீ பராசக்தி. ஆடி வெள்ளி ஃபர்ஸ்ட் வாரம் பிரசாதம் அன்னதானம். ரொம்ப, ரொம்ப தத்ரூவமா பண்ணியிருக்காரு. அ அடுத்து பார்த்தீங்கன்னா, சாமி வந்து மறுபடியும் ஈவினிங் டைம் வந்து போய் சாமி கும்பிட்டு, அங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பஜன ஸ்டார்ட் பண்ணாங்க. பஜன ஸ்டார்ட் பண்ணிட்டு, சாமியோட ஆடி ஃபர்ஸ்ட் வெள்ளிய நல்லபடியா கொண்டாடிட்டு அப்படியே கெளம்பிட்டோம். தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.